கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும். கோதுனா குற்றம், கோதாட்டுதல் அப்படின்னா குற்றத்தை நீக்குதல் அர்த்தம். சிவம் என்ன பண்ணுது? நம்மளை தேடி வந்ததோடு இல்லாமல் நம்ம கிட்ட இருக்கிற பாவத்தை நீக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிட்ட இருக்கிற குற்றங்களை எல்லாம் நீக்கிறான் நம்ம இறைவன். அதுக்கு பேர் தான் கோதாட்டுதல் என்று பெயர். அது அந்த பொண்ணு சொல்றா, சுவாமி எவ்வளவு கருணையோட இரக்கத்தோட யாராலும் அறிய முடியாத சிவம் மண்ணுலகத்திலே இறங்கி வந்து இந்த பூமி ஒன்றுல தான் இறைவன் ஆட்கொள்வான். அவ்வளோ பெரிய வாய்ப்பு இறைவன் கொடுத்துருக்கிறானே, அந்த இறைவனை பாட வேண்டாமா? இந்த வார்த்தை கவனிங்க. சீலமும் பாடி என்ன பண்ணணும்? பாடணுங்க. நாம இறைவனுக்கு எந்த வகையில் நன்றி பண்ண முடியும்? இப்ப நம்முடைய குற்றங்களை நீக்குகிறான். உயிர்களாகிய நாம பல்வேறு பிறவிகளிலே செய்த பாவங்களை எல்லாம் இறைவன் கருணை காரணமாக கோதாட்டி நீக்குகிறான். அப்போ அவனை நம்ம என்ன கைமாறு பண்ணுறது? பூ வைக்கலாம்னா அது அவன் கொடுத்தது தான், எல்லாமே அவன் கொடுத்தது தான். தேங்காய் பழம் எதுவாக வேணா இருக்கட்டும், இந்த கருவிகரணங்களும் அவன் கொடுத்தது தான். ஒன்று பண்ணலாம். இந்த வாய் கொடுத்துருக்குறான். இந்த வாயை வச்சு இப்போ முன்னாடி சொன்ன அடியார் இலக்கணம், அந்த அடியார் இலக்கணத்தில் இல்லாமல் இன்னா சொல் பேசிக்கிட்டு திரியலாம், புறம் பேசிக்கிட்டு திரியலாம். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த வாயை சரியாக பயன்படுத்தி இறைவன் புகழை பாடுவோமேயானால் ஆன்மா உய்வு பெறும். பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் பரகதிக்கு செல்வதொரு பரிசு வேண்டில் சுற்றி நின்ற சூழ்வினைகள் வீழ்க்க வேண்டில் சொல்லுகேன் கேள் நெஞ்சே துஞ்சாவண்ணம் உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும் உன்னையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும் புற்றரவ கச்சார்த்த புடிதா என்றும் பொழில் ஆரூரா என்றென்றே அலரான் இல்லே. என்ன பண்ணணுமாமா? ஆரூரா என்றென்றே அலரான் இல்லே. இங்க பாட்டை கவனிக்க. சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய். அங்கே சிவனேனாரு. அப்பர் சாமி என்ன சொன்னாரு? ஆரூரா என்று போற்றான் இல்லேனர். ரெண்டு ஒன்று தான். அப்ப நாம செஞ்ச பாவம் நீங்கணும்னா ஒரே வழி, திருமுறைகளை வாய் விட்டு மனதார அன்போடு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க ஓதுவது தான் வழி. ரொம்ப ஈஸி தானே, இல்லைன்னா கஷ்டம். இறைவனை வேண்டிக்கிட்டோம், பெருமானே அந்த வாய்ப்பை கொடுங்க, உன்னை பாடுகின்ற வாய்ப்பை, உன்னை பரவுகின்ற வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு கேட்டு பாடினா உய்வு பெறலாம்ல. அதை விட்டுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறிய, இது நியாயமா?